இந்த பத்தில் மொச்சன்னு வருது பாருங்க. இவ்வளவுதான், இது வந்தால் போகும். இல்லைன்னா பாகு பதம் தப்பிடும். இந்த பாருங்க நன்னா வந்துடுது பத்தில். இதுதான் கரெக்டான பதம். வெள்ளச்சீடைக்கு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா மாவு, அது இந்த பாருங்க. இப்படி உதுத்து விட்டோம்னா உதிரணும், இப்படி பிடிச்சோம்னாக்கா பிடிபடணும். இதுதான் இந்த வெள்ளச்சீடைக்கு பதம். இப்போ நம்ம வெள்ளச்சீடை பண்ண போகிறோம். எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைக்கும் கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் தான் பார்க்க போகிறோம். வெள்ளச்சீடை. 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கோம். என்னென்னா இதை நல்லா 1 மணி நேரம் அரிசியை மாவு பச்சரிசி 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா களைஞ்சி, அதுக்கப்புறமா அதை 1 மணி நேரம் ஊறினதுக்கு பிறகு ஒரு வெள்ளை துணியில் ஆறுவாடை போட்டு கொஞ்சம் ஈரப்பசை இருக்கும், அதை 10 நிமிஷம் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உடனே இந்த ஈரப்பசை இருக்கிறதோடையே எடுத்து வழியில் போட்டு நல்லா மாவாக அரைச்சின்னு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த 1 கப்பு அரிசி மாவுக்கு பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு. அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணியிருக்கோன்னா சலிச்சிட்டோம். மாவு அரைச்சின்னு வந்து சலிச்சாச்சு. சலிச்சுட்டு கொஞ்சம் அந்த ஈரம் ஒரு 3/4 பதம் காயவும் இலுப்பச்சட்டில் போட்டு நல்லா வறுத்து எடுத்து திருப்பியும் சலித்து எடுத்து வச்சுட்டுருக்கோம். அந்த மாவு இது 1 கப்பு. அதுக்கு 3/4 கப்பு வெல்லம். இப்போ நம்ம வெல்லத்தை போட்டு பாகு வைக்க போகிறோம். 1/4 கப்பு ஜலம் விட்டுக்க போகிறோம். இப்போ இந்த வெல்லம் பாக ஆக வேண்டாம். டங்கு பாகு, தக்காளி பாகு, ஒரு 2 கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நல்லா ஒரு மாதிரி நுரைச்சிக்கிண்டு பொங்கிக்கிண்டு கொதிக்கும், அதுவே போகும். இது மண் இல்லாத வெல்லம், அதனால் நான் அப்படியே எடுத்துட்டுருவேன். உங்களுக்கு மண்ணாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நல்லா கரைச்சி ஒரு தடவை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் திருப்பி கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஏலக்காய் பொடியும் போட்டுட்டோம் அதுலேயே. இந்த பத்தில் மொச்சன்னு வருது பாருங்க. இவ்வளவுதான், இது வந்தால் போகும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய். ஏலக்காய் பொடி எவ்வளோ போட்டேன்? ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டேன், கொஞ்சம் தான் போடுவேன். இப்போ கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அப்புறம் 1/2 ஸ்பூன் துளி தான் விட்டுருக்கேன். அடுப்பை அணைச்சுட்டுருவோம். அடுப்பு அணைச்சுட்டா கலரணுமா? ஆமாம், இல்லைன்னா பாகு பதம் தப்பிடும். 1/4 கப்பு விட்டோமா, இது பாருங்க போரல. இப்போ நம்ம கொதிக்க வச்சுட்டுருக்கோங்க ஜலம், அதில் ஒரு 2 ஸ்பூன் விட்டு பார்ப்போம். போரும், இது சரியாக வந்துடும். இது பாருங்க நல்லா வந்துடுது பத்தில். இதுதான் கரெக்டான பதம். சின்ன பாத்திரத்தில் போட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட போகிறோம். குறைச்சலாக 1 மணி நேரம், அதுக்கு மேலே 2 மணி நேரம் 3 மணி நேரம் 1 நாள் அப்படியெல்லாம் வச்சுக்கலாம். ஆனால் குறைச்சலாக 1 மணி நேரம் கழித்து தான் இந்த சீடையை நம்ம பண்ண போகிறோம். அதனால இது ஊற போடுது. இப்போ மேலாக மாவு தூவி இல்லை நெய் குத்தி பண்ணணுமா, இல்லை அப்படியே ஒன்றா போடுமா? அப்படியே வச்சுக்கலாம், இல்லைன்னா நெய் குத்திக்கலாம். ஒன்று இப்போ நெய்யை குத்தி வச்சுடலாம், இல்லைன்னா அப்புறமா நம்ம பண்ண போகும்போது பிசியணுமோனோ அப்போ நெய்யை குத்திக்கலாம். அது நம்ம சௌரியம். வேணும்னா இப்போ நெய்யை குத்தி மூடி வச்சுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் சொன்னால் 1/2 தான் குத்திருக்கோம், இன்னும் 1/2 இருக்குல்ல, வேணும்னா அந்த பேர் இப்போயே குத்தி அப்படியே கட்டை போட்டு மூடி வச்சுடலாம். அப்படியே வச்சுடணும். அப்படியே ஒரு பிளேட்டு ஒன்று போட்டு இப்படி மூடி வச்சுடலாம். நம்ம ஆனால் அந்த தேங்காய் தட்டை போட்டு மூடி வைக்க போகிறது இல்லை, சொல்கிறேன், வேறு தட்டு தான் போட்டு மூடி வைக்க போகிறோம். 1 மணி நேரம் கழித்து பார்ப்போம். வெள்ளச்சீடைக்கு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா மாவு, அது இந்த பாருங்க. இப்படி உதுத்து விட்டோம்னா உதிரணும், இப்படி பிடிச்சோம்னாக்கா பிடிபடணும். இதுதான் இந்த வெள்ளச்சீடைக்கு பதம். இப்போ நம்ம வெள்ளச்சீடை பண்ண போகிறோம். வெள்ளச்சீடையை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே இப்படி ஒன்றா தான் போடணும். மொத்தமாக போடக்கூடாது.
நாளாக போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டாவது அடுப்பும் சிம்மில் இருக்கணும். பெருசாக பூன்னு எரிய விடக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு மெதுவாக போடணும். உடனே அதை கிளறக்கூடாது. கொஞ்ச நாள் விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா மெதுவாக அப்படி பரட்டி விடணும். உடனே கலர்னா என்ன ஆகும்? ஒன்றும் அது தூள் தூளாக வந்து நிற்கும். வெள்ளைச்சுடையாக இருக்காது. அது திரட்டி பாலாக இருக்கும். அப்படியே 4 நாளாக போட்டு எடுத்துடணும். மெதுவாக தான் ஆகும். இது வேகமாக ஆகாது. அப்படியே மெதுவாக தான் ஆகும். கொஞ்சம் நாழி ஆனால் அது நன்னா டக்குன்னு இருக்கும். இப்போ மெத்துன்னு தான் இருக்கும். கொஞ்சம் நாழி கழிச்சு பார்த்தோம்னா நன்னா இருக்கும். அப்புறம் காட்டுறேன். இப்போ மெத்துன்னு தான் இருக்கும். அது கொஞ்சம் நாழி கழிச்சு பார்த்தோம்னா தான் நன்னா ஆற விட்டு தான் அது கிடக்குன்னு ஆகும். அப்போ திருப்பி உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். வெள்ளைச்சீடை ரெடி. பாருங்க, இதெல்லாம் இப்படி திருப்பி விட்டுருக்கு. பத்தல இந்த மாதிரி விட்டுருந்தா தான் நன்னா வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த இப்படி வாயை பொழந்துக்கும் எல்லாம். பாருங்க, சத்தம் கேட்குறது. நல்லா வெந்திருக்கு. அதான் உடச்சி பார்த்தேன் நான். நல்லா வெந்திருக்கு பாருங்க. சாப்பிட்டும் பார்த்தோம். நல்லா இருக்குது. பெருமாள் பண்ணிட்டு சாட்டாச்சு. பிரமாதமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க. உப்பு செடியும் பிரமாதமாக இருந்தது. ஆமாம். அப்புறம் உளுந்து மாவு உங்கள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். அரிசி மாவு எடுத்து வச்சுட்டு இருந்தேன் இல்லையா, அதுலேயே உளுந்து மாவையும் போட்டு கலந்து வச்சுட்டேன். அதை சொல்லணும்னு நினச்சேன், நான் மறந்து போயிட்டேன். வெள்ளைச்செடிக்கும் உளுந்து மாவும் நான் போட்டிருக்கேன். போட்டு மாவோட கலந்துட்டேன். என்னடா அது மாமி சொல்லலை, ஆனால் இதில் லிஸ்ட்டில் மட்டும் போட்டிருக்காளே அப்படின்னு நினச்சிக்காதீங்கோ. அந்த மாவுலேயே போட்டு கலந்து வச்சுட்டேன். முன்னாடியே அதை சொல்ல மறந்து போயிட்டேன். சரி, எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லோரும் பண்ணி சாப்பிட்டு பாருங்கோ.